இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு விசை கூட நம்முடைய சபைக்கு வரவும் இந்த கனமான ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக நம்முடைய திருச்சபைக்காக, தேவன் கொடுத்த தரிசனங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அன்பு பாஸ்டருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி, பிள்ளைகள், சபை தரிசனத்தோடு இணைந்திருக்கிற ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி காட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் நடுவில் ஆராதனை நடத்தின கனத்துக்குரிய ஊழியர் விஜய் பிரதருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம பாஸ்டருக்காக, சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரீஸில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஒரு நிமிஷம் நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து இந்த வருஷத்தை நமக்கு ஆசீர்வதித்தார். ஆனாலும் புதிய வருஷத்தில் புதிய நன்மைகளுக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றும்படி கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருக்க போகிறோம். திறந்த இருதயத்தோட கொஞ்சம் உங்கள் சத்தங்கள் உயர்த்தப்படட்டும். கருத்தா ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். லஸ் வஹந்தலஸ். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிரசங்கிக்கிறவர்களை விட பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளே முக்கியம். ஐ ரிப்பீட் அகெயின். பிரசங்கிக்கிறவர்களை விட பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளே முக்கியம். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நம் நடுவில் இருக்கிறத ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்பிராயீமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தான் அவனை குணமாக்கினேன் என்பதை அறியாமல் போனான். அக்னாலேஜ் ஹிம். பேசுங்க. நீங்களா கம். தேங்க்யூ லார்ட். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் உம்மை ஆராதிப்பே. Thank you Jesus. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் உம்மை ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் பணிந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் உம்மை ஆராதிப்பேன். சபை பாடுவோம். பணிந்து குனிந்து உம் பாதம் பணிந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து once again உங்க சத்தம். பணிந்து பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் உம்மை ஆராதிப்பே. பரிசுத்தரே பரிசுத்தரே
பரிசுத்தரே என் இயேசுவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே என் இயேசுவே, கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதி. எல்லாரும் பாடுறீங்களா? கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, என் இயேசுவே, Lord Jesus, Shbakatura Hasakatalabaya, என் இயேசுவே, பரிசுத்தரே. உங்க சத்தம் உயரட்டும். என் இயேசுவே, பரிசுத்தரே, என் இயேசுவே, கிரீடங்கள், கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து ஓந்து ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி என் திறமைகளை, என் தாளந்துகளை, ஒரே ஒரு செகண்ட் கண்ணை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இத்தனை வருஷம் நாங்க சாதித்ததை எல்லாம் கலத்தி வைக்கிறோம். ஆண்டவரே, we are expecting something new from you, Lord. புதியவைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்க கற்றுக்கொண்டதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைங்களேன். நீங்க பெற்றுக்கொண்டதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைங்களேன். மனசு விட்டு பேசுங்க அம்மா, ஐயா, மனசு விட்டு பேசுங்க. ஆண்டவர் உங்களோடு மனசு விட்டு பேசணும்னா முதல்ல நீங்க உங்களை எம்டி பண்ணணும். முதல் 40 வருஷம் மோசே வனாந்திரத்தில் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்த்தினாலும் அடுத்த 40 வருஷம் மீதியான் தேசத்து வனாந்திரத்தில் அவனை வெறுமையாக்கினார். ஏனென்றால் பிரமாணங்களை எழுதுவதற்கு. கர்த்தர் சிலரை வெறுமைப்படுத்துவதற்கு காரணம், உங்களை ஏதோ கொண்டு நிரப்ப போகிறார், ஏதோ கொண்டு நிரப்ப போகிறார். empty yourself, empty yourself. காலியான படகை தான் நிரப்ப முடியும், காலியான கற்சாடிகள் தான் நிரப்பப்பட முடியும். ஏதோ ஒன்றை சுமந்து வந்திருக்கிறீங்க, தயவு செய்து இறக்கி வைங்க. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து. ஏதாவது சாதிச்சோங்கிற எண்ணம், புதிய தரிசன ஊழியங்களுக்கு சாதிச்சோங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. மூவ் ஃபார்வர்ட். எல்லாரும் வாய் திறங்க பார்க்கலாம். இப்படி கட்டாயப்படுத்தவே கூடாது, நல்லாவே இல்லை. இப்படி கட்டாயப்படுத்தவே கூடாது. எல்லாத்தையும் இறக்கி வைங்க. புதுசா தொடங்குற மாதிரி வாங்க தேவ சமூகத்தில். தொடர்ந்து எங்களோடு பேசும். ஜனமும் முடியாது, அடியனும் முடியும், இந்த வார்த்தை முடியாது. சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வழிபடும். எங்களால் ஒன்று ஆகும் என்று சொல்லுவதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய இரக்கத்தை நாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜனமும் முடியாது, அடியனும் முடியும், இந்த வார்த்தை முடியாது. சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தினுடைய முதல் பகுதியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி என் ஆவியிலே போட்ட ஒரு வார்த்தை வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். மத்தேயு 14:22.
இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். வாய் திறந்து சொல்லலாம், துரிதப்படுத்தினார். சத்தமா சொல்லலாம், துரிதப்படுத்தினார். இந்த வசனத்தில் 2 கூட்டத்தை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று ஜனங்கள், மற்றொன்று சீஷர்கள். சொல்லுங்க, ஜனங்கள், சீஷர்கள். ஜனங்களை துரிதப்படுத்தாத இயேசு சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். ஜனங்களை துரிதப்படுத்தாத இயேசு சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். தமிழில் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஜனங்களை துரிதப்படுத்தாத இயேசு சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில், ஜனங்களை அனுப்பிவிட்டார், சீஷர்களை துரிதப்படுத்தினார். ஜனங்களை அனுப்பிவிட்டார், சீஷர்களை துரிதப்படுத்தினார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஜனங்களானால் உங்களை அனுப்பிவிடுவார், நீங்கள் சீஷர்களானால் உங்களை துரிதப்படுத்துவார். ஐ பிலீவ் நியூ விஷன் அசம்பிளி பிலீவர்ஸ் சர்ச் அல்ல, இது ஒரு டிசைபிள்ஸ் சர்ச். யூ ஆர் கோயிங் டு see the difference. அநேகரை 2025 கடைசியிலே கர்த்தர் அனுப்பி விடும்போது, சென்ட் ஆஃப் பண்ணி விடும்போது கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துகிறார். God send the send off party to many. கர்த்தர் அநேகரை அனுப்பிவிட்டார், அநேகரை துரிதப்படுத்தினார். கரங்களை உயர்த்தலாம், வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் துரிதப்படுத்துகிற ஒரு சபையாக, கர்த்தரால் துரிதப்படுத்துகிற ஒரு ஊழிய குடும்பமாக, கர்த்தரால் துரிதப்படுத்தப்படுகிற ஒரு விசுவாசியாக எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியத்தை கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கவனிங்கள், இந்த துரிதப்படுத்தினார் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கன்ஸ்ட்ரைன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கன்ஸ்ட்ரைன், CONSTRAIN, கன்ஸ்ட்ரைன், வலுக்கட்டாயப்படுத்தினார். கழுத்தை பிடிச்சி தள்ளுனார்னு சொல்றோம்ல, வலுக்கட்டாயமாய், கன்ஸ்ட்ரைன் அல்லது கம்பல், கட்டாயப்படுத்தினார். இன்சிஸ்ட், வலியுறுத்தினார். அலட்டி கொண்டே இருந்தார், துரிதப்படுத்தினார். அன்று வந்த வார்த்தை இந்த சாயங்கால பகுதியில் பேசும்படி என் ஆவியில் போட்டார். எல்லாரையும் நான் துரிதப்படுத்துகிறது இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் யாரை துரிதப்படுத்த வேண்டும் என்று. ஆமா, இல்லைன்னா காமனா சொல்லியிருக்கணும் அவர் எல்லாரையும் துரிதப்படுத்தினார் என்று. இல்லை, அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில். சம்டைம்ஸ் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராக இருந்தாலும் சில இடங்களிலே அவருடைய ஆக்டிவிட்டி, அந்த வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நிமிஷம் கூட நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோங்கிற ஒரு பிரீஃப் நமக்கு தெரியணும். கர்த்தர் எல்லாரையும் துரிதப்படுத்துகிறது இல்லை, ஆனால் ஒரு சிலரை துரிதப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார்? Why God constrained disciples? ஏன் வலுக்கட்டாயமாக? அப்பந்தான் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பந்தான் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. இப்பந்தான் கிறிஸ்மஸ் சாப்பாடு முடிஞ்சிருக்கு. சாப்பிட்டு முடிச்ச கையோட தூங்க சொல்லுவார்னு பார்த்தா இப்படி ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா என்ன அர்த்தம்? ரைட், நல்லது, வாழ்த்துக்கள். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து 12 கூடை நிறைய மீதம் எடுத்துட்டு நான் வச்சு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடுவேங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா அது என்னவோ தெரில. அன்னைக்கு வைக்கிற சிக்கன் குழம்பை விட அடுத்த நாள் சூடாக்கி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் பார்ன் இன் அமெரிக்கா, ஸ்டடிட் இன் கனடானால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ எங்கள் ஊர்லெலாம் சொல்லுவாங்க, அன்னைக்கு சமைச்ச கறி குழம்ப அடுத்த நாள், அது என்ன குழம்பாக இருந்தாலும் சரி, அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு டபுள் ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தெரில, அது உங்களுக்கு தெரியல. நன்றி. இன்றைக்கும் அனனியா சப்பீராவின் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை
மறந்து போய் தான் நாம் சில பொய்களை அநியாயத்துக்கு சொல்கிறோம். பொய்யோட பொய்யை கூட்டாதீங்க. வருஷத்தின் கடைசியில் கொஞ்சம் கைகளை அசைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்து. இவ்வளவு ஆகாரம் புசித்து அற்புதத்தை பார்த்த சீஷர்களை ஏன் ஆண்டவர் துரிதப்படுத்தினார்? வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம். there is a connection. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம் ப்ளீஸ். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே, எதற்காக? நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே, வேகமாக கூட வாங்களேன் ப்ளீஸ். நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். ஒரு தலைவனை பின்பற்றுகிற ஒரு ஃபாலோவர் அல்லது ஒரு எஜமானனை பின்பற்றுகிற ஒரு சீஷனை பார்த்து தன்னை பின்பற்றி வந்த அந்த சீஷனிடத்தில் எஜமான் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே. அந்த வார்த்தையை கொஞ்சம் உங்கள் சொந்த பைபிளானா கோடு போட்டுக்கோங்க. எடுத்து கொள்ளப்படும் முன்னே, பிஃபோர் ஐ டேக்கன் அவே. எந்த நிலைமையில் எலியா அந்த வார்த்தையை சொன்னார் என்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற மனநிலைமையோடு இருந்த எலிசாவுக்கு எலியா சொல்லுகிறார், எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியாது, எப்பொழுது வேண்டுமானாலும் சாதிக்க முடியாது, எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்க முடியாது. பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சபையை விட்டு கிருபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே, அபிஷேகம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே, சுமூகமான காலங்கள் முடிவதற்கு முன்னே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. நன்றி. Before I taken away. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே. அப்படின்னா மறைமுகமாக எலியா சொல்லுகிறார், எலிசாவே உன்னிடத்தில் இருக்கிற மெத்தன போக்கை மாற்றிவிடு, உன்னிடத்தில் இருக்கிற நிர்விசாரத்தை மாற்றிவிடு. 2024 கடைசியில் சொன்னோம், 2025 பார்த்துக்கலான்னு. 2025 முடிய போகிறது. இப்போ 2025 நாம என்ன சொல்ல போறோம்னா 2026 பார்த்துக்கலாம். இட் வில் கோஸ் லைக் தட். ஒரு பழமொழி சொல்றாங்க, நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிறத இன்னைக்கு செய்யணுமா, இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறத இப்போ செய்யணுமா? இவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாளைக்கு செய்யலான்னு நினைக்கிற எந்த வேலையும் நம்மால் செய்ய முடியாது. அந்த செல்ஃப் அடுக்கணும்னு போன வருஷம் நினைச்சது இன்னும் அடுக்கல. எல்லாம் தெரியாத மாதிரியே முகம் வச்சுக்கணும், அப்போ தானே நாங்கள் சாக முடியும். நாளைக்கு பாத்ரூம் கழுவிடுவேன்னு நினச்சேன், இன்னைக்கும் அந்த ஃப்ளோரை கழுவல. நாளைக்கு அந்த லேப்டில் இருக்கிற எல்லா பழைய பொருட்களையும் அந்த காயலாங்கடையில் நான் போட போகிறேன் அல்லது வேண்டாத இடத்துல போட போகிறேன்னு நாளைக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு அதுக்கு மேலே இருந்து கீழே இறங்கல. இட் வில் கோஸ் லைக் தட். ஏன் இயேசு துரிதப்படுத்தினார்னா, இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியத்துக்கும் எக்ஸ்பைரி இருக்கு. எழுதுறவங்க எழுதிக்கோங்க, எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி. நம்ம வாங்கக்கூடிய அதிரச பாக்கெட்டுக்கு கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கு. பாத்ரூமில் பயன்படுத்தக்கூடிய ஃபினாயில் டப்பால கூட மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இது இல்லாமல் எந்த பொருட்களும் விநியோகிக்கப்படுகிறது இல்லை. இந்த ஆவிக்குரிய உலகம் கால அவகாசத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேகமாக நீங்க கவனிக்கணும். நான் உங்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே, இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் காலாவதி இருக்கிறது, எக்ஸ்பைரி இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம் சில நேரங்களில், எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கு.
வீட்டில் போய் கூட நீங்கள் ஆமேன்னு சொல்லலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக பாஸ்டர் சொன்ன மாதிரி வாய்ஸ் மெசேஜில் அனுப்பலாம். Everything is having an expiry date. நான் இந்த கூட்டத்தின் ஆரம்ப நிமிஷத்தில் சொல்லுகிறேன், சத்துருவனுடைய கிரியைகளுக்கும் காலாவதியை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். வியாதிகளுக்கு காலாவதி இருக்கிறது, பிரச்சனைகளுக்கு காலாவதி இருக்கிறது. 5 வார்த்தைகளை வேகமாய் நான் சொல்ல போகிறேன். 10 நாள் உபத்திரவப்படுவாய். தட் மீன்ஸ் உபத்திரவத்திற்கு காலாவதி இருக்கிறது. 10 நாட்களுக்கு பிறகு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தர் இந்த சபைக்கு சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் 2026 God is going to crown you with his glory. தன்னுடைய மகிமையினால் இந்த ஊழியத்தை முடிசூட்ட போகிறார். கொஞ்சம் கை தட்ட முடிந்தா அர்த்தத்தோடு கை தட்டணும். கர்த்தர் சிலருக்கு முடிசூட்ட போகிறார். God is going to crown you as a king. ஓ சகதலகபய தோசியா. பயப்படாதீங்க, எல்லா விஷயத்திற்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. காலம் முழுவதும் அந்த வியாதியை சுமக்க போகிறதில்லை. காலம் முழுவதும் உத்தரவுப்பட போகிறதில்லை. காலம் முழுவதும் தீயையும் தண்ணீரையும் நீங்கள் கடக்க போகிறதில்லை. சிலருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் காலாவதி இருக்கிறது, காலாவதி இருக்கிறது. 10 நாட்கள் உத்தரவப்படுவாய், ஆகிலும் முடிவு பரியந்த உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். உத்தரவத்திற்கு காலாவதி இருக்கிறது. 10 நாள் உபத்திரவம். அப்ப உபத்திரவத்துக்கு என்ன இருக்கு? காலாவதி. பேசுங்க, காலாவதி இருக்கு. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அதற்கு பிறகு அவளுடைய வியாதி அவளை விட்டு நீங்கிற்று. வியாதிக்கு காலாவதி இருக்கிறது. 18 வருஷ கூனி, அதற்கு பிறகு கூனியாக இருக்கவில்லை. வாழ்க்கை முழுவதும் அவள் கூனியாக இருக்கவில்லை. அவள் கூன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நம்பர் 4, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் 70 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். 70 வருஷம் முடிந்த பிறகு தங்கள் தேசத்திற்கு திரும்பினார்கள். 430 வருஷம் முடிந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அணி அணியாக கானானுக்கு புறப்பட்டார்கள். 5 வார்த்தை சொல்றேன். 10 நாள்னா 10 நாள் தான். 12 வருஷம்னா 12 வருஷம் தான். 18 வருஷம்னா 18 வருஷம் தான். 70 வருஷம்னா 70 வருஷம் தான். 430 வருஷம்னா 430 வருஷம் தான். ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புங்க, விசுவாசிங்க, எல்லாத்திற்கும் காலாவதி இருக்கிறது. இன்னும் சிலர் கனெக்ட் ஆகணும். நீங்க முடிவெடுத்துற கூடாது, வாழ்நாளெல்லாம் நான் கண்ணீர் வடிக்க போகிறேன். நோ. அதனால தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலே எல்லாத்துக்கும் டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. அப்ப அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்ப அந்த காலாவதி முடியும் போது சிரிக்கக்கூடிய காலம் வரும். இடிக்க ஒரு காலம் உண்டு, ஆனா வாழ்க்கை இடிக்கப்பட்டு கொண்டே இருக்காது. கட்ட ஒரு காலம் உண்டு, கற்களை வீசி எறிய ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. நாம் பிரசங்கிக்கிற இயேசு நம்பிக்கை தருகிறவர். He is a hope giver. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். இந்த ஆரம்ப நிமிஷத்துல நம்புங்க, எல்லாவற்றுக்கும் காலாவதி இருக்கிறது. அதனாலதான் உன் வாழ்க்கை துக்கம் என்று சொல்லவில்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்தினுடைய காலாவதி முடிய போகிறது. வெட்கத்தினுடைய காலாவதி முடியும் போது இரட்டத்தனையான பலன். சாம்பலுடைய காலாவதி முடியும் போது லிஃபோசியா கோஸ்மஹதலஸ் ஃபப்ரூசியா கேலியஸ். சாம்பலுடைய காலாவதி முடியும் போது சிங்காரம் வரும். ஒடுங்கின ஆவியினுடைய ஒடுங்கின ஆவியினுடைய காலாவதி முடியும் போது துதியின் ஆடை வரும். முட்செடியினுடைய காலாவதி முடியும் போது தேவதாரு விருட்சம் முளைக்கும். நீங்க நான் பேசுறது புரியுதா இல்லையா? அப்ப விசுவாசிக்கணும். நீங்க வாழ்க்கை எல்லாம் நீங்களும் நானும் போராடி கொண்டிருப்பது இல்லை. வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட விட மாட்டார். There is a season. அப்போ ஆண்டவர் நீதி உள்ள தேவன். சத்துருடைய விஷயத்துக்கு காலாவதி வச்சவர் அவருடைய காரியத்துக்கும் காலாவதி வச்சுட்டார். அதான் பிரச்சனை. விளங்கல்ல பாருங்க, விளங்கல்ல. நம்ம ஆண்டவர் எப்படின்னா, அந்தகார வல்லமைகளுக்கு எக்ஸ்பைரி டேட் செட் பண்ணவர் பிராமிஸுக்கு எக்ஸ்பைரி டேட் செட் பண்ணிட்டார். அதான் பிரச்சனை. வியாதிக்கு காலாவதி செட் பண்ணாரா? அப்படி செட் பண்ணும்போது நியூ விஷன் அசெம்பிளினுடைய வாக்குத்தத்தத்துக்கும் காலாவதி செட் பண்ணிட்டாரு. டைம் பாம் மாதிரி. இப்ப நமக்கு முதல்ல கேட்டது சந்தோஷம், ரெண்டாவது கேட்டது கொஞ்சம் கசப்பு.
ஏன்னா இது எப்ப வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. மிகுந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு உங்களுக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேகருக்கு நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு காலாவதி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எஸ், அவர் ப்ராமிசஸ் ஹேவிங் an expiry date இருக்குமா? இருக்கு. அதனாலதான் சில காலத்துக்கு பிறகு அந்த வாக்குத்தத்தத்தையே நாம் மறக்கிறோம், அல்லது அந்த வாக்குத்தத்தங்கள் மறக்கப்பட்டு போகிறதற்கு it got expired. எத்தனை வருஷத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு எக்ஸ்பைரி ஆயிட்டு தெரியுமா? எக்ஸ்பயர்ட். போத்தீஸ்ல போய் துணி வாங்கணும்னா ஒரு கூப்பன் தர்றான், அவனே தந்து அவனே ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்கிறான். அடுத்த வாரத்துக்குள்ள வந்தா நாங்க தானே இப்ப துணி வாங்கியிருக்கோம், எப்ப அடுத்த வாரம் வரோம்? எக்ஸ்பைரி. நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே அப்படின்னா பாஸ்டர் எலிசாவை எலியா அவசரப்படுத்துகிறார். நான் எக்ஸ்பைரி ஆக போறேன். உனக்கு அந்த சீரியஸ்னஸே புரியலையே. ஆண்டவரும் ஆண்டவருடைய ராஜ்யம் உங்களுக்கு ரியலா மாறட்டும். ப்ளீஸ், கைத்தட்டுறது நல்லது, ஆவியில நிரம்புறது நல்லது, ஆனால் அதெல்லாம் விட நல்லது உண்மையை புரிந்து கொள்ளுவது. தயவு செய்து கொஞ்சம் நிர்விசாரங்கள், முரட்டுத்தனங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் சப்மிசிவ்னஸோட வருவோம். இந்த சர்ச்சை விட்டு வெளியில போனோன்னு உங்களுக்குள்ள வர்ற ஃப்ரீனஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணுங்க. தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. சாப்பிடும் போதும், குளிக்கும் போதும், தூங்கும் போதும், வேலைக்கு போகும் போதும் என் வாக்குத்தத்தங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளே வரட்டும். அப்ப நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது ஒருமையில சொல்றார், சிங்குலர்ல சொல்றார். நான் கேட்கிறேன், எலியாவினுடைய காலகட்டத்தில் எலிசா மட்டும்தான் எலியாவை பின்பற்றினாரான்னு கேட்டா இல்லை. எலியாவின் காலகட்டத்தில் 3 பிரதானமான தீர்க்கதரிசன பள்ளிக்கூடங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. பெத்தேல், எரிகோ, யோர்தான். சீக்கிரம் சொல்லுங்க, பெத்தேல், எரிகோ, யோர்தான். 3 தீர்க்கதரிசன பள்ளிக்கூடங்கள் இருந்தது. அதில் 50 பேர் படித்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். இப்ப கவனிங்க, 50 பேர் இது யோர்தானில் இருந்தவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் பெத்தேலிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்கள். இதோ எரிகோவிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்கள். இவர்கள் தான் பின்னாட்களில் எலிசாவினிடத்தில் எங்களுக்கு இருக்க இடம் நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் யோர்தானிலே போய் ஆளுக்கு ஒரு உத்தரத்தை வெட்டி அங்கே குடியிருக்க எங்களுக்கு உத்தரவு கொடுன்னு கேட்டாங்க. ஆமாவா இல்லையா? கவனிக்க மாட்டேங்கிறீங்களே, ஆமாவா இல்லையா? அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன்னு சொல்லியிருக்கணும். சரி, மெதுவாக போ, என்ன அவசரம்? ஆதியாகமம் 49:1 புரியணும் இல்லை, 49:1 யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னாடி தன் பிள்ளைகள் எல்லாரையும் வரவழைத்தார்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ எலியா போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டுருக்கணுமா வேண்டாமா? இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. நான் உங்களன் தானே சொல்லியிருக்கணும். நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, லிஸ்ட் கொடுங்கப்பான்னு கேட்டிருக்கணும். அப்பா வீட்டை விட்டு வெளியே போகும்போது தங்கச்சிக்கு பாய் சொல்லிட்டு அண்ணனுக்கு பாய் சொல்லனாலே அதுவே பெரிய பிரச்சனை ஆயிருது. அப்போ இட் வாஸ் நாட் அ காமன் இன்விடேஷன், இட் வாஸ் அ பர்சனல் இன்விடேஷன். இது ஒரு பொதுவான அழைப்பு அல்ல, இது ஒரு தனிப்பட்ட அழைப்பு. அதனாலதான் எல்லாருக்கும் இது புரியுறது இல்லை. அம்மா, எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் அவன் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கணும், நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிருக்கணும். Why Elijah was so specific? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்புறம் ஃப்ரீ ஆயிரும்.
ஏன் எலியா ஒரு தனிப்பட்ட நபருக்கு? இப்ப நம்ம லாங்குவேஜில் சொன்ன அந்த மெசேஜ் குரூப்ல போட்டிருக்கணும். இப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இதை குரூப்ல போடாம பர்சனலா அனுப்புறதுக்கு காரணம் என்ன? ஏன் ஏன் இதை குரூப்ல போட்டிருக்கணும்? எலைஜா ப்ராஃபட்டிக் ஸ்கூல்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்கல்ல, அந்த குரூப்ல போட்டிருக்கணும். நான் போறேன்ப்பா, ஐ அம் கோயிங் டு டேக்கன் அவே, நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணும்னு கேளுங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனால் எலியா தனிப்பட்ட விதத்தில் எலிசாவை பார்த்து, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நீ ஏதாவது கேளுன்னு கேட்கிறார். கொஞ்சம் கவனமா கேளுங்க, பரவாயில்ல, நீ ஏதாவது பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றார். ஏன் எலிசாவுக்கு மட்டும் இந்த தனிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்பட்டதுன்னா வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். கவனமா கேளுங்க. அப்பொழுது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசா, லிசன் திஸ், ரொம்ப கவனமா கேட்கணும். எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற ஓஹோ ஓ எஜமான், உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. உனக்கு என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல? நமக்கு தலைமையாயிருக்கிற நம்முடைய எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார்னு சொல்லியிருக்கணும். எப்போ வருவீங்க? மாரி காலத்துக்கு முன்னாடி வருவீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு. இந்த வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா இந்த புருஷன் கேட்பார், அந்த அம்மா கேட்கும் முதல்ல, உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேளுன்னு. ஓ, உங்கள் பிள்ளைக்கு அப்பா, உங்களுக்கு புருஷன் இல்லை. சரிங்க, கொஞ்சம் இந்த அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்துட்டுன்னா பிள்ளைங்க ஏஞ்சல்ஸ் ஆயிடுவாங்க. கேப்ரியல், மிகாயல் எல்லாம், ரஃபாயல் எல்லாம் வீட்டில் வந்துடும். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி அம்மா அப்பா சண்டை போட்டால் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை. ப்ராக்டிக்கலாக இருங்க. இந்த அப்பா ஃபோன் பண்ணி இந்த பிள்ளைகிட்ட கேட்கும், உங்கள் மம்மிக்கு என்ன வேணும்னு கேளு. கொஞ்ச நேரம் ஒரு சண்டையில் தே ஆர் மேக்கிங் அ டிஸ்டன்ஸ். உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அம்மாக்கு என்ன வேணும்னு கேளு. நீங்க இப்போ கூட்டம் முடிச்சுட்டு இப்போ திரும்ப ஏணியில் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. நாளைக்கு திரும்ப சாயங்காலம் வருவீங்க. அதனால உங்களுக்கு இது புதுசாக தான் இருக்கும். பாஸ்டர், அவன் கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களே சொல்றாங்க, உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமான். இப்ப எலியா ஏன் எலிசாவுக்கு இந்த பர்சனல் இன்விடேஷன் கொடுத்து நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நான் உன் தலைவன். பார்ப்போம் எப்போ புரியுதோ அப்புறம் அடுத்து போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மற்ற எல்லாரும் எலியாவை பின்பற்றதுக்கும் எலிசா எலியாவை பின்பற்றதுக்கும் there is a distinct distance. ஏன்னா அவனே அறிக்கை செய்கிறான், ஓன் தலைவன். அதனாலதான் சில ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற கணவன்மார் அவங்க மனைவிட்ட சொல்லுவாங்க, உங்க இயேசு என்ன சொல்றாரு, உங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. சில பிள்ளைங்க கிட்ட அவங்க பெற்றோர் சொல்ல, திருதிருலாம் முழிக்கிறீங்கம்மா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க? நம்முடைய தலைவனை, நம்முடைய எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாருன்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன வார்த்தை பயன்படுத்துறா? உனக்கு தலைமையா இருக்கிற. அப்ப எலியா சொல்றாரு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு எலிசாவே நீ எலியாவை பின்பற்ற வேணும், நீ எலியாவை பின்பற்ற வேணும், ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. You are a true believer of Jesus அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்க உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிற ஜனம் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ பெற்றுக்கொள்ளலன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எலியா எலிசாவை பின்பற்றினா நாசமா போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால எலியாவை பின்பற்றின எலிசா தெருவில் நிற்கிறான்னு சொல்லக்கூடாது, ரெட்டிப்பானதை பெற்றுக்கொண்டான்னு சொல்லணும். இப்ப புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம்.
டைம் ஆகுது சீக்கிரம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. புரிஞ்சிச்சுன்னா விடுதலை வந்துடும், அவ்வளவுதான். என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்துல தெரிஞ்சு போச்சு, உன் காலேஜ்ல தெரிஞ்சு போச்சு, உன் ஸ்கூல்ல தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு நியூ விஷன் அசெம்பிளிக்கு தலைமையா இருக்கிற இயேசு. எலாஸ் மகுரபா கயாரோஸ் கயாரோஸ் லேபூரா கட்டலாயா. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. உங்க வீட்டுல 1000 பேர் இருந்தாலும், சென்னை பட்டணத்துல 10,000 சபைகள் இருந்தாலும், சிலருக்கு மட்டும்தான் இயேசு தலைவர், சிலருக்கு மட்டும்தான் இயேசு எஜமானர். இந்த கிருபை எலிசாவுக்கு கிடைத்தது, இந்த கிருபை எலிசாவுக்கு கிடைத்தது. என் அன்பு சகோதரி, உனக்கு கிடைக்கிறது. ரிபா கதலா தியா ரபா சதராதனா ரேகல் பனா தரா பனா ஹத்தராதியஸ் ருஷ்பனாதியா. தயவு செய்து வெங்கலத்துல சத்தம் இடுகிறது போல சத்தம் போட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எலிசாவே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எலிசாவே. you are not an ordinary follower. நீ சாதாரணமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற கிறிஸ்தவன் அல்ல. you are a true follower of Jesus. அதனால தான் அவன் சொல்றான், உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார். உனக்கு தெரியுமா? என்ன புரியுது உங்களுக்கு? ஏதாவது பேசுங்களேன். அப்படின்னா என்ன சொல்றான் தெரியுமா? he is your lord and he is your master. என்ன உசுரோட கொல்லல செய்றீங்க? கவனிக்கிறேனாவது சொல்லுங்களேன், புரியுதுன்னாவது சொல்லுங்களேன். புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா வேண்டாம், புரியுதுன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேண்டாமா? முன்னாடி ஒரு 1100 ஃபோன் உண்டு, அதில் மெசேஜ் அனுப்புனா டெலிவரி ரிப்போர்ட்னு ஒன்று வரும். சரி, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டும் வராது. ஏன்னா எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆயிடுச்சு. ப்ளூடூத் விழுந்தா பார்க்கறதுக்கு இது என்ன நான் ஃபோனாக வச்சிருக்கேன். உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானனை. இப்போ எலியாவுக்கு பயம் வந்துடுச்சு பாஸ்டர். எலியாவுக்கு ஒரு கலக்கம் வந்துடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு எலிசா எலியாவை பின்பற்றான். Now your faith is exposed. உங்க விசுவாசம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எந்த வேதாகமத்தை சுமக்கிறீங்கன்னு வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க யாரை ஆராதிக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எலியா என்ன சொல்றாருன்னா, நீ 10ஓட 11 இருந்துட்டு நீ ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளலன்னா ஐ டோன்ட் கேர். ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, பாரம்பரியத்தில் இருக்கிற உன் குடும்பத்தின் நடுவில் நீ மாத்திரம்தான் சத்திய தேவனை ஆராதிக்கிறாய் என்று. உலகத்திற்கு பிறகு ஓடுகிற ஒரு சந்ததியின் நடுவில் you are desperately following Jesus அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த தனிப்பட்ட அழைப்பை எலிசாவுக்கு கொடுத்து சொல்றாரு, யாரு ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ எனக்கு கவலை இல்லை, யாரு விழுகிறாங்க எழும்புறாங்க எனக்கு கவலை இல்லை, ஆனா நீ ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா உன் வெற்றியில என் வெற்றி கலந்து இருக்குது. இப்ப கை தட்டுங்க. உங்க வெற்றியில தேவனுடைய வெற்றி சம்பந்தப்பட்டு இருக்கிறது. உங்க வெற்றியில சபை உங்க வெற்றியில ஊழியத்தினுடைய வெற்றி கலந்திருக்கிறது. உங்க வெற்றியில ஜெபத்தினுடைய வெற்றி கலந்திருக்கிறது. நான் சொல்றேன், அதிகாலை மிராக்கிள் பிரேயரோட உங்க வெற்றி சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எலியா கம்பல் பண்றாரு, நீ ஜெயிச்சே ஆகணும், உன்னை ஜெயிக்க வைப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க. ஒரு அக்கினி விழுகிறது. நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சே ஆகணும். நான் இப்படி சொல்றேன், யாரு ஜெயிச்சாங்களோ ஜெயிக்கலையோ, யாரு சாதிச்சாங்களோ இல்லையோ, இந்த சபை ஜெயிக்கணும், இந்த சபை சாதிக்கணும், இந்த ஊழியர் சாதிக்கணும். உன் கை அற்புத அடையாளம் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு
இது எலியாவினை பின்பற்றுகிறவன். இவனுடைய எஜமானன் எலியா, இவனுடைய தலைவன் எலியா. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாளைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலியா தெருவில் கஷ்டப்பட்டால், அல்லது சாப்பாட்டுக்கு கையேந்தினால், அல்லது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? எலியாவை பின்பற்றினார். தெய்வீகம் கேள்விக்குறியாக்கப்படும். இவ்வளவு உற்சாகம் போதாதுன்னு நினைக்கிறேன். தெய்வீகம் கேள்விக்குறியாக்கும். கவனிங்க, கொஞ்சம் கைத்தட்ட வேண்டாம், கொஞ்சம் கவனிங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப எலியாவை பின்பற்றவனுடைய நிலைமை இதுதான் சொல்லுவான். கொஞ்சம் சீரியஸா வாங்க. கைத்தட்டுறதை விட வேற ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு, அதுல வரணும் நீங்க. புரியல உங்களுக்கு? நாளைக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? அதிகாலை ஜெபத்துக்கு போனவங்க நிலைமை இதுதான் சொல்லுவான். எம்மி வரைக்கும் படிச்சுட்டு ஞானேஷ் ஊழியத்துக்கு வந்தான், தெருவில் நிற்கிறான். அப்ப படிப்பை விட்டுட்டு இயேசுவை நம்பி போனா இதான் கதி அப்படின்னு சொல்லுவான். அதனாலவாவது நீ ஜெயிக்கணும். நான் உங்க சகோதரனா சொல்லட்டுமா? சில நேரம் நானே கிவ் அப் வாங்கினா கூட ஒரு கரம் என் பின்னாடி இருந்து தள்ளுறத நான் உணர்ந்திருக்கிறேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, திஸ் இஸ் மை லிமிட், என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல எனக்கு எனர்ஜி இல்லை, இதுக்கு மேல என்னால கெப்பாசிட்டி இல்லை, என்ன விட்டுருங்க. அவர் சொல்லுவார், உன்னை விட முடியாது. ஏன்னா காலேஜில் இருந்தே நீ எனக்கு ஊழியம் செய்கிற. எல்லாரும் என்ன சொல்லுவான்? வருஷத்துக்கு 3 தடவை உபவாசிக்கிறான், ஏசு ஏசுன்னு அந்நிய பாஷையிலே பேசிட்டு தெரிஞ்சான். நாளைக்கு நீ தோத்தா அந்நிய பாஷை கேள்விக்குறியாகும். If you fail, anointing will fail. நீ தோற்ற அழைப்பு தோற்கும், நீ தோற்ற பைபிள் தோற்கும். என்ன மற்றவங்க எல்லாம் லேப்டாப்ல சினிமா பார்க்கும்போது நீ பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தல்ல, நீ தோற்ற பைபிள் தோற்கும் ஞானே. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, யாரை கட்டாயப்படுத்துறனோ இல்லையோ, உன்னை கட்டாயப்படுத்துறேன், உன்னை துரிதப்படுத்துறேன். நீ ஜெயிச்சே ஆகணும். நான் இப்படி சொல்றேன், கவனிங்க சிஸ்டர். நீங்க ஜெயிக்கும் போது 2026ல உன் வீட்டுல பைபிள் ஜெயிக்கும். கை தட்டுங்க. உன் முழங்கால் ஜெபம் ஜெயிக்கும். அந்த அதிகாலையில எழுந்து அந்த முதுகு வலியோட கலந்து கொள்ளுகிற அந்த மிராக்கிள் பிரேயர் ஜெயிக்கும். இயேசு ஜெயிப்பார். சிலுவை உபதேசம் ஜெயிக்கும். கை தட்டுறவங்க கை தட்டுங்க. ருகா பாபா ஷரபா ரப்தனாதியா 2 நிமிஷம் கை தட்டுங்க. தப்பில்ல. யாருக்கு புரியுதோ புரியட்டும். இது நீங்க சம்பந்தப்பட்டதும் இல்ல, இதுல ராஜ்யம் சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல பைபிள், இதுல ஜெபம், இதுல ஆராதனை, இதுல கைத்தட்டு, இதுல காணிக்கை, இதுல உபவாசம். 2025ல நீங்க போட்ட அத்தனை பிரயாசமும் இதுல கலந்து இருக்கிறது. இடப்பட்ட நாள் பெண்கள் கூட்டத்துக்கு போனீங்களே, இப்படி தெருவில் எடுக்கிறதுக்கா? அப்போ பெண்கள் ஜெபம் கேள்விக்குறியாக மாறும், உங்க விமென்ஸ் ஃபெல்லோஷிப் கேள்விக்குறியாக மாறும், லீடர்ஸ் ஐக்கியம் கேள்விக்குறியாக மாறும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நான் மட்டும் தோக்கிறேன்னு நினைக்கிறோம். இல்ல தங்கச்சி, ஒரு பிள்ளை தோற்கும் போது அந்த பிள்ளை தன்னையும் அறியாமல் தன் பெற்றோர்களையும் தோற்கடிக்கிறாள். புரியாத மாதிரி இருந்துக்கிடுங்க. வாழ்த்துக்கள். என்ன, இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணி பேச முடியாது. ஏன் எலிசாவை பார்த்து நீ பெற்றுக்கொள்ள சொல்றாருன்னா, நீ பெற்றுக்கொண்டால்தான் எலியாவை பின்பற்றவனுடைய முடிவை பார்த்து தான் இன்னொரு தலைமுறை எலியாவை பின்பற்ற முடியும். அப்போ எழுப்புதல் எப்போ வருதுன்னு பார்ப்போமே. என்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் ஒரு சந்ததியை வேதாகமத்தை எடுக்கக்கூடாதபடி பண்ணுகிறது. தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் இன்னொரு சந்ததி இந்த வேதாகமத்தை திறக்கக்கூடாதபடி பண்ணுகிறது. எலிசா தோத்துட்டாருங்க. எலிசாவை போல விளக்கறையும் கொடுக்க முடியுமா? எலிசாவை போல பாடுபட முடியுமா? எலிசாவை போல ஒரு உண்மையான ஒரு சீசனை பார்க்க முடியுமா? அவனே தோத்துட்டாங்க.
அவனே சாதிக்கலங்க. அப்ப இந்த எலியாவை பின்பற்றி நமக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஒரு சந்ததி சிலுவை சுமக்க மறுக்கும். ஒரு சந்ததி தெய்வீகத்தை கேள்விக்குறியாக மாற்றும். அதனாலதான் எலியா எலிசாவை பார்த்து சொல்றார், நீ பெற்றுக்கொள். When you receive in a double measure, நீ இரட்டிப்பா பெற்றுக்கொள்ளும் போது நாளைக்கு நீ ஒரு சுவிசேஷத்தை மறைமுகமாக அறிவிக்கிறாய். There is a true God. அவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறவர் என்பதற்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் ஒரு சாட்சி. இப்போ 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 எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் ஜெயிக்கணுமா வேண்டாமா? நீங்களும் நானும் சாதிக்கணுமா வேண்டாமா? இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்யணுமா வேண்டாமா? 2 செகண்ட் வாயை திறந்து கையை தட்டி என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை மெடிடேட் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. இப்ப ஏன் உங்களை துரிதப்படுத்துறார் தெரியுதா? ஏன் உங்களை எழுப்புறார் தெரியுதா? ஏன் ஒரு திராணிக்கு மீறி உங்களுக்கு பிரஷர் போடுறார் தெரியுமா? நீங்க ஜெயிக்கணும். இவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனை விட்டுட்டு வந்து ஒரு மனுஷன் தோத்துட்டான்னு சொல்லக்கூடாது. நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஓ ரபாபாயாதா கன்ஸ்ட்ரைன் கம்பலிங் பவர், கட்டாயப்படுத்துகிற ஆவி. வேடிக்கை பாருங்க, வேடிக்கை பாருங்க, வேடிக்கை பாருங்க. நல்லா இருக்கு, அழகா இருக்கு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கையை தட்டி ஆவியில வாங்க, ஆவியில வாங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும். உன்னை ஜெயிக்க வைப்பா, உன்னை ஜெயிக்க வைப்பா. நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். 2 செகண்ட் கை தட்டுங்க. ரபா ஹசகத், கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. நீ ஜெயிக்கணும். நான் சொல்றேன், நீங்க ஜெயிச்சா உங்க வீட்டுல இயேசு ஜெயிப்பா. நீ ஜெயிச்சா உன் காலேஜ்ல பைபிள் ஜெயிக்கும். 2 செகண்ட் கை தட்டுங்க. சிலர் மேல அபிஷேகம், சிலர் மேல நீங்க ஜெயிக்கணும். கொஞ்சம் கை தட்டுங்க. இந்த ரோ மேல ஒரு அபிஷேகம் வருது. இது பர்சனல் இன்விடேஷன். நியூ விஷன் அசெம்பிளிக்கு இது தனிப்பட்ட அழைப்பு. எஸ் எஸ் எஸ், கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆவியில வாங்க தங்கச்சி. This is a call, this is a call, this is a call. உனக்கு இது தனிப்பட்ட அழைப்பு. ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும். நீ ஜெயிச்சே ஆகணும், நீ ஜெயிச்சே ஆகணும். 2026 இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடந்தே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் கை தட்டுங்க. உன் ஸ்கூல்ல இயேசு ஜெயிக்கணும், இயேசு ஜெயிக்கணும், இயேசு ஜெயிக்கணும். எங்க ஜெபிக்கிறவன் தோற்கும் போது ஜெபம் தோற்கடிக்கப்படுகிறது. வேதக்காரர்கள் தோற்கும் போது வேதம் தோற்கடிக்கப்படுகிறது. 24 மணி நேரமும் பைபிளும் கையுமா சர்ச்சுக்கு போனாங்களே, அவங்க பாரு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா இனி ஒரு சந்ததி பைபிள் திறக்காது, இனி ஒரு சந்ததி பைபிளை நம்பாது. அதனாலதான் எலியா சொல்றாரு, யாரு ஜெயிக்கலனாலும் பரவாயில்லை, நீங்க ஜெயிக்கணும். யாரு ஜெயிக்கலனாலும் பரவாயில்லை, ஜெபத்தை முக்கியப்படுத்துகிற சபை ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கலனாலும் உன்னை ஜெயிக்க வைப்பேன். எவ்வளவு பிரஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தம் கொடுப்பா. நீ விமர்சனங்கள் நடுவிலையும் அவமானங்கள் நடுவிலையும் இரட்டிப்பானதை பெற்று திரும்பி வரணும். அப்பந்தான் நாளைக்கு ஒரு சந்ததி கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே
கூப்பிடுங்க வாய் திறந்து, பரிசுத்தரே என் இயேசுவே, கிரீடங்கள் கழற்றி லபகசகபய தலபய சாஷ்டாங்கமாய். இப்ப பாருங்க, நமக்கு சில நேரம் தெரியறது இல்ல, என் தோல்வியில தேவனும் பாதிக்கப்படுகிறார் என்பது மறுக்கப்படாத உண்மை. ஏன்னா நாளைக்கு ஒரு சந்ததி தெய்வீகத்தை பின்பற்றுறதுக்கு நீங்களும் நானும் காரணமாகிவிடக் கூடாது. அதனாலதான் he is constraining him. எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வந்தது நீங்க துரிதமா செயல்படணும். ஏன் ஜனங்களை அனுப்பிவிட்டு சீஷர்களை துரிதப்படுத்தினார் இப்ப புரியுதா? ஏன்னா ஜனங்கள் தோற்றாலும் ஜெயிச்சாலும் they will never bother. நான் ஒரு கீவேர்ட்ஸ் வாசிக்க போறேன், இது சபைக்கான வார்த்தை. ஓபன் இட். 2 சாமுவேல் 18:2 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். This is for church. 2 சாமுவேல் 18:2. பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோடு புறப்பட்டு வருகிறேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில். அடுத்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் லிசன், நாங்கள் முறிந்தோடி போனால், இந்த வேர்டை மட்டும் எடுங்க, நாங்கள் முறிந்தோடி போனால் அவர்கள் எங்கள் காரியத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்கன்னா என்ன அர்த்தம்? சேர்ந்து வாசிப்போம். எங்களை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள், எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவனிங்க. நாங்க முறிந்தோடி போனாலும் எங்களை ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க, நாங்க செத்து போனாலும் எங்க காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நீரோ, இப்ப என்ன கற்றுக்கொள்றீங்க? சிலருடைய தோல்வி கவனிக்கப்படாது. சிலருடைய விழுகை கவனிக்கப்படாது. சிலர் விழுந்தால் நாங்கள் விழுந்த அந்த டிஸ்பிளேல அந்த வசனம் போடுங்களேன் ப்ளீஸ், அதை போடுங்களேன். எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக, கொஞ்சம் வேகமா வரணும், என்ன பொருட்டாக, எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பற்றி ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க, எங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நீர் உம்மை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா you are so close to God, you are so close to God. தாவீதுக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள பாதி பேர் செத்து போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது செத்துட்டான்னா அது பெரிய நியூஸா மாறிடும். இப்ப நீங்க உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. அததான் மறைமுகமாய் சொல்லுகிறான். நான் இப்ப சொல்றேன், இந்த உலகத்துல நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் that is not a matter. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், நீரோ எங்களில் 10,000ங்களுக்கு சரி. கையை உயர்த்துங்க. ஒரு 10,000 பேர் விழுகிறதும் சரி, நீ ஒருத்தன் விழுகிறதும் சரி. ஒரு 10,000 பேர் விழுகிறதும் சரி, நீ ஒருத்தன் விழுகிறதும் சரி. ஏன்னா நீ ஒருத்தன் விழுந்தா நாளைக்கு அபிஷேகம் கேள்விக்குறியாக மாறும், நாளைக்கு அழைப்பு தெய்வக்குறியாக மாறும், நாளைக்கு தெய்வீகம் கேள்விக்குறியாக மாறும். என் நீதி நிமித்தம் 7 தரம் உம்மை துதித்தேன்னு சொன்னதெல்லாம் கேள்விக்குறியாக மாறிவிடும். என் சிறு வயது முதல் நீர் என் நம்பிக்கையாக இருக்கிறீர்னு சொன்னது கேள்விக்குறியாக மாறிவிடும். இன்னைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்திலேயே ஆவியானவர் சிலரை துரிதப்படுத்துகிறார், சிலரை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுகிறார், கட்டாயப்படுத்துகிறார். நீங்க ஜெயிச்சே ஆகணும், நீ சாதிச்சே ஆகணும். இந்த தலைமுறையில் நீங்க ஜெயித்து ஜெபத்தை ஜெயிக்க வைக்கணும், ஊழியத்தை ஜெயிக்க வைக்கணும், இயேசுவை ஜெயிக்க வைப்பேன். சரி சரி, ஏன் தோல்வியில் அவருக்கு பங்கு இருக்கா? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும்
பரிசேரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். 5வது வசனம். இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு. தப்பு செய்தது யாரு? ஆனா யாரை குற்றப்படுத்த போறாங்க? இது என்ன கனெக்ஷன்? ரொம்ப யோசிக்காதீங்க, டைம் இல்லை. இது என்ன கனெக்ஷன்? தப்பு செய்தது விபச்சாரம், அவர் செய்தது விபச்சாரம். குற்றப்படுத்த போனது யார? இன்விசிபிள் வேர்ல்டுல இதான் நடக்குது. நீங்க பார்க்க முடியாத ஆவிக்குரிய உலகத்திலே தான் நடக்குது. எவ்ரி டைம் சபை தோற்கும் போது அவரை குற்றப்படுத்துறாங்க. இயேசுவோ குனிந்து விரலிலே தரையிலே குனிந்து, எல்லாரும் சொல்லுங்க குனிந்து. ஏன் குனிந்தார் தெரியுமா? அவங்க கேட்குற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. எப்பொழுதெல்லாம் நாம் தோற்கிறோமோ இயேசு குனிகிறார். மறுபடியும் கேட்குறாங்க, இப்படிப்பட்டவளை என்ன செய்யலான்னு. நான் கேட்குறேன், தப்பு செய்தது அவளானா இயேசுவை ஏன் குற்றப்படுத்தணும்? இவளுடைய தோல்வி இயேசுவின் தோல்வியாக பார்க்கப்படுது. ஆண்டவர் கேட்கிறார், ஏற்கனவே உன்னை சிருஷ்டிக்கும் போது நான் குனிஞ்சிட்டேன். மனிதனை மண்ணினாலே, மண்ணு மேலே இருக்கா கீழே இருக்கா? அப்போ கீழே இருக்கிற மண்ணை யாராவது அவருக்கு டேபிள் எடுத்து கொடுத்து செய்தா இருப்பாரா? கீழே குனிஞ்சிருப்பாரா? ஏற்கனவே நம்மை சிருஷ்டிப்பதற்காக அவர் குனிந்தார். இப்போ நம்முடைய பாவத்து நிமித்தம் குனிகிறார், நம்ம தோல்வி நிமித்தம் குனிகிறார், நம்முடைய ஒவ்வொரு அவமானத்திலும் அவர் தலை குனிகிறார். நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பணும், நம்முடைய ஒவ்வொரு தோல்வியும் இயேசுவை தலை குனிய பண்ணுகிறது. இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தினுடைய முதல் ராத்திரி நான் ஏன் ஜெயிக்கணும்? என்னை ஏன் துரிதப்படுத்துகிறார்? இந்த சீரியஸ்னஸ் வராமல் நம்ம இன்னொரு பகுதிக்கு நேரம் போகிறதுல அர்த்தமே இல்லை. நேரம் ஆகிட்டே இருக்கு வேகமாக. இது வரைக்கும் நான் இது இப்படி பார்த்ததில்லை, எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்க முடியுதுன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்க. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறீங்க? இது வரைக்கும் இது எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும் பிரதர், ஸ்கிப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அப்படி சொல்கிறீங்களா? என் தோல்வியில் இயேசுவும் பாதிக்கப்படுகிறார் என்கிற ஒரு உண்மை இன்னைக்கு எனக்கு தெரிய வருது. நான் என்ன நினைக்கிறேன், நான் தானே தோக்குறேன். நோ, யூ ஆர் ஃபெயிலிங் ஜீசஸ். ஏன்னா இப்போ நியூ விஷன் அசெம்பிளி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணப்படுதுன்னா, திஸ் இஸ் தி சர்ச் ஆஃப் ஜீசஸ். நான் இப்ப எப்படி அறியப்படுறேன்னா, எங்க அப்பா பேரால் அறியப்படல, as a pastor, as an evangelist. எங்க தெருவும் திண்ணையிலே ஒரு மனிதனால் மதிக்கப்படாத ஒரு நபருக்கு நமக்கு இந்த நாமம் தானே வாழ்க்கை கொடுத்துச்சு. கார்ல முன் சீட்ல வச்சு உட்கார வச்சு என்ன சாப்பிட விரும்புறீங்கன்னு கூப்பிட்டுட்டு போய் வாங்கி நம்மளை அவ்வளவு கனப்படுத்துறதுக்கு காரணம் இந்த நாமம் தானே. அப்ப எந்த நாமத்தால் ஞானேஷ் அறியப்படுகிறேனோ, நான் தோற்கும் போது மறைமுகமாக இந்த நாமம் தோற்கப்படுகிறது. இப்ப எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரும் நினைக்கணும், ஒவ்வொரு விசுவாசிகளும் நினைக்கணும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நினைக்கணும், ஆண்டவரே எங்கெல்லாம் உங்களை தலை குனிய வச்சிருக்கிறேன், என் வீட்டில் வேதம் மதிக்கப்படாததற்கு காரணம் நானாக கூட இருக்கலாம், என்னை மன்னிங்கன்னு சொல்றவங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்த விரும்பல, வேகமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு போறாங்களாம், என்ன சாதிச்சாங்க? இயேசு தலை குனிகிறார். தங்கச்சி, நான் செய்யற தப்புக்கு இயேசு ஏன் தலை குனியணும்? வாய் திறந்து பேசினா மட்டும்தான் விடுதலை வரும். என் தப்புக்கும் இயேசுனுடைய தலை குனிவுக்கும் வாட் இஸ் அ கனெக்ஷன்? வாட் இஸ் அ பிரிட்ஜ்?
ஏன்னா நீங்க என்ன தப்பு செய்தாலும் நாளைக்கு டைரக்டா சர்ச்சை தான் கண்டம் பண்ணுவாங்க. வாய் திறந்து ஜெபிங்களேன். கை தட்டுறதுக்கு மட்டும் இல்ல சத்தம் கொடுக்க வேண்டியது, ஜெபம் பண்ணுங்க. ஏன் தோல்வியில் உங்க தோல்வி இருக்கா? அதனாலதான் எலிசாவை பார்த்து சொல்றார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேளுன்னு கேட்கிறார். ஏன்னா நீ ஜெயிக்கலன்னா நாளைக்கு யாரும் என்னை பின்பற்ற துணிய மாட்டார்கள். ஒரு செகண்ட் வாயை திறந்து நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். எனக்கு வேகமா பேசி போறது விஷயம் இல்லைங்க. என்ன என்ன இந்த ராத்திரியில் ஆண்டவர் நம்ம கிட்ட தெரியப்படுத்த விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள், அதை குறித்து கவலைப்படவும் மாட்டார்கள். ஆனால் நீரோ எங்களில் 10,000ங்களுக்கு சரி. இப்ப கவனிங்க, பேசாதீங்க, இங்க கவனிங்க. அதனால தான் சிலருடைய விழுகையை ரொம்ப வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க. கேள்விப்பட்டீங்களா? சிலருடைய விழுகையை எதுக்கு சன் நியூஸில் வரக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்ககிட்ட பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு. பாலிமரில் சிஎன்என்ல போடக்கூடிய அளவுக்கு அது ஒரு நியூஸ் இல்லை. ஆனால் அதை கொண்டு வந்துடுறாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா? அவர் மூலமாக கிறிஸ்துவ தலைக்குனிய பண்ணணும். உங்கள் அமைதிக்கு மிக்க நன்றி. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழுகிற எந்த மனுஷனுடைய விழுகையும் கிறிஸ்துவனுடைய விழுகையாகத்தான் பார்க்கப்படுகிறது. பரவாயில்ல, எழுப்புதல் வரலனாலும் பரவாயில்ல. ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்புனதை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு உணர்வு நமக்குள்ள இந்த வருஷ கடைசியில் வரணும். நான் தோற்றா இயேசு தோற்பார். கண்டிப்பாக தோற்பார். ஏன்னா உனக்கு தலைமையாக இருக்கிற உன் ஆண்டவன். எத்தனை பேரை பார்த்து அதை சொல்கிறாங்க, உங்கள் இயேசுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்காகவாது நம்ம ஜெயிக்கணும். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன், உனக்கு தலைமையாக இருக்கிற உன் ஆண்டவனாகிய எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். உனக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் இதை விசுவாசிச்சு எனக்கு தான் அந்த தனிப்பட்ட அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். This is a personal call for me. இது எனக்கான அழைப்பாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். என்னை தான் பரலோகம் துரிதப்படுத்துகிறது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம். என்னை தான் பரலோகம் துரிதப்படுத்துகிறது. லேகா பாபா ராந்தானஸ் மஹந்தல்ஸ். கொஞ்சம் வாய்களை திறந்து என்ன தான் துரிதப்படுத்துகிறது. ஏன் தோல்வி தேவனுடைய தோல்வியானால் நான் தோற்க கூடாது. என் தோல்வி ஜெபத்தினுடைய தோல்வியானால் நான் தோற்க கூடாது. என் தோல்வி வேதாகமத்தின் தோல்வியானால் நான் தோற்க கூடாது. என் தோல்வி சபையினுடைய தோல்வியானால் நான் தோற்க கூடாது. நான் இப்படி சொல்றேன், நான் தோற்கும் போது ஜெபம், வேதாகமம், இயேசு, சபை தோற்கிறது. நான் ஜெயிக்கும் போது வேதாகமம் ஜெயிக்கிறது, சபை ஜெயிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சபையின் தலைவராகிய கிறிஸ்து ஜெயிக்கிறார். நான் ஜெயித்து இயேசுவை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்றவங்க கைகளை தட்டி வாய்களை திறந்து இல்லாம சந்தராதியஸ். அப்படி ஒரு துரிதப்படுத்துகிற அபிஷேகம், துரிதப்படுத்துகிற அபிஷேகம், துரிதப்படுத்துகிற அபிஷேகம், துரிதப்படுத்துகிற அபிஷேகம், ஜெயிக்க 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 வைக்கிற அபிஷேகம். உரபா ஹத்தராதியஸ். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? இவ்வளவு நாள் உங்களை பின்பற்றி வந்தேன், இப்போ என்னை விட்டு போறேன்னு சொல்றீங்க. ஏதாவது பார்த்து செய்துட்டு போங்கன்னு இவன் கேட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னை விட்டு போறேன், நீ எதையாவது கேளுன்னு அவர் இவங்கிட்ட சொல்றது தான் இந்த அன்பு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாமே. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் உங்களை பின்பற்றி வந்தேன், இப்ப திடீர்னு போறேன்னு சொல்றீங்க, நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போறேன்னு சொல்றீங்க. எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணிட்டு போங்கன்னு கேட்கிறது மனுஷ நீதி.
ஆனா நான் உன்னை விட்டு போறேன், நீ ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள்ளு சொல்றது தேவநீதி. இன்னைக்கு சபையை பார்த்து ஆண்டவரை கேட்கிறாரு, பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க. எக்ஸ்ட்ராடினரி. அவர் ஸ்டிமுலேட் பண்றாரு, அவர் உற்சாகப்படுத்துறாரு, அவர் துரிதப்படுத்துறாரு. ஜெயிச்சிருங்களேன். இது புரியலன்னா you can't be a successor. சும்மா ஒரு கூட்டம் நடத்தி ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டு காணிக்கை கொடுத்துட்டு அனுப்ப முடியுமே தவிர உங்களுக்குள்ள இன்னைக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தொந்தரவு வரணும். அதை ரெகக்னைஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க ஜெயிக்க முடியாது. நான் தாழ்மையா கண்ணீரோடு சொல்றேன். உங்களுக்கு பின்னாடி ஒரு கரம் உங்களை தள்ளுகிறது, உங்களுக்கு பிறகு ஒரு கரம் உங்களை தள்ளுகிறது. எல்லாத்துக்கும் டைம் இல்லைங்க, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். 2 விஷயம் சொல்லி மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்துகிறார், உணர்த்துகிறார், தட்டி எழுப்புகிறார். ஆமாதானா? ஜெபம் பண்ண சொல்லுகிற இயேசு. என் கூட சேர்ந்து பேசுங்க, நான் முடிச்சிடுறேன். சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ண சொல்லுகிற இயேசு. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ண சொல்லுகிற இயேசு. சரி, 45வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்லுகிற இயேசு. ஐம் ரைட் ஆர் நாட்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா நேரமும் கர்த்தர் உங்களை கெஞ்ச மாட்டார். இப்பவும் நீங்களும் நித்திரை மயக்கமா தான் இருக்கிறீங்களா? இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம அம்மா மாதிரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சுவாங்களே, இவர் உங்க அம்மா இல்ல, தாயிலும் மேலானவர். சிலர் இது எப்படி சொல்லுவாங்க, ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ. தாயை விட மேலானவர் அப்படின்னா இவர் தாய் மாதிரி இல்லைன்னு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். மோர் தேன் a மதர் அப்படின்னா அம்மாவை விட மேல, அம்மா மாதிரி இல்லைன்னு சொல்றார். நீ 1 மணிக்கு பல்லு விளக்காம எழும்பினாலும் அம்மா உனக்கு காஃபி தரும், ஆனா நான் தர மாட்டேன். பிள்ளை காலையில சாப்பிடலையே கேசரின்னு இந்த அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிச்சு வைக்கும், நான் அப்படி வைக்க மாட்டேன். தாயை விட மேலானவர். I'm more than a mother. 40வது வசனத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன இயேசு 45வது வசனத்தில் நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன். நல்ல கவனிங்களே, ஒரு அசைன்மென்ட்டுக்காக மட்டும்தான் கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துவார். அந்த அசைன்மென்ட் முடிஞ்சிச்சு, he will never stop you. இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நம்மளை தொந்தரவு செய்யற வரைக்கும் தான் நமக்கு வாழ்க்கை. அவர் தொந்தரவு செய்யறதை விட்டுட்டாரு, நம்ம அவுட். இன்னைக்கு நான் அந்த கேள்வியோட நான் முடிக்க போறேன். 40வது வசனத்துல என்ன தொந்தரவு பண்றாரு, விழித்திருந்து ஜெபம். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போது அந்த தொந்தரவை உணர முடியுதா? you are in a right track. ஆனா அந்த தொந்தரவு இல்லாம நித்திரை பண்றீங்கன்னா you are out of your assignment. 3 வார்த்தை கற்றுக்கொள்ள போறோம். இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். அதனுடைய 3 காரணங்கள். 1, assignment was accomplished. என்னுடைய திட்டங்கள் நிறைவேறிவிட்டது, அதனால நித்திரை பண்ணுங்கள்னு சொல்றார். கூட வர்றீங்களா? என் திட்டங்கள். 2, என் திட்டங்களை வேறு ஒருவர் மூலமாக நிறைவேற்றி விட்டேன். அல்லது assignment was dropped. என் திட்டங்களை நான் கைவிட்டுட்டேன். தமிழில் தான் சொல்கிறேன், திட்டங்கள் நிறைவேறி விட்டது. கஷ்டமாக இருக்கா அம்மா? திட்டங்கள் நிறைவேறி விட்டது.
அல்லது திட்டங்கள் வேறு ஒருவர் மூலமாய் நிறைவேறிவிட்டது, அல்லது திட்டங்கள் கைவிடப்பட்டது. ஒரு ஆள் உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு 10,000 ரூபா வேணும் 10,000 ரூபா வேணும்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு 10-15 கால் பண்ணவங்க உங்களுக்கு ஃபோனே பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 காரணங்களில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இதுக்கு மேலே புரியலைன்னா நான் 11 மணிக்கு தான் முடிப்பேன். ஒன்று, அவருக்கு பணம் கிடச்சிருச்சு, அல்லது பணம் வேற ஒரு ஆள் மூலமாக கிடச்சிருச்சு, அல்லது அந்த பணம் விஷயத்தை கைவிட்டுட்டு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன ஏன் தொந்தரவு பண்ணலை? அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சா? அல்லது அசைன்மெண்ட்டை வேற யார் மூலமாவது முடிச்சிட்டிங்களா? அல்லது அசைன்மெண்ட்டையே கைவிட்டுட்டீங்களா? என்னால் நன்றி. புரிஞ்சிட்டும் புரியாத மாதிரி இருக்கிறதுக்கே ஒரு கிருபை வேணும் பாருங்களேன். பார்ப்போம். நடுவில் ஆவியானவர் உலாவுகிறத நீங்கள் உணர்றீங்களா? அதனால தான் ஊருக்குள்ளே ஆகாரம் கொள்ள போன சீஷர்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 31 முதல் 33 வசனத்தில் கேட்குறாங்க, ரபி நீர் எங்களோட போஜனம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுன்னு. உடனே சீஷர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வேற யாராகிலும் அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பார்களோ. ஆமாம், உங்களையும் என்னையும் அவர் தொந்தரவு பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் வாழ முடியும். ரொம்ப டீப் ஸ்லீப் போகிறீங்களா? தூக்கத்தில் இடையில முழிப்பே வர்றது இல்லையா? பயப்படணும். வித்தியாசமாக இருக்குல்ல? என் தூக்கத்தில் என்னை எழுப்பிட்டே இருக்கிறாரு. ஒரு எம்டினஸ், ஒரு பயத்தை நான் உணர்ந்துட்டே இருக்கிறேன். ஒன்றுமே செய்யலைங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் யூ ஆர் இன் அ ரைட் ட்ராக். சாதிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், வெல்டன், எவ்ரிதிங் இஸ் ஓகேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் 45வது வசனத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். காரியம் மாறும். அதனால கர்த்தர் துரிதப்படுத்துகிறார். உள்ளே வைக்காதீங்க. முடிக்கலை, நான் இன்னும் முடிக்கலையே. கொஞ்சம் கண்ணை மூடிச்சு. எப்போ பெல் அடிப்பாங்க வீட்டுக்கு போகலான்னா அதுக்காகவே 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசணும். கொஞ்சம் வாய் தரங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாய் தரங்க. தப்பு இல்லை, வாய் தரங்க. அந்த தொந்தரவு உணர்றீங்களா தங்கச்சி? பெரியவங்க அந்த தொந்தரவு உணர்றீங்களா? சீக்கிரமா, டைம் ஆகுது. ஏன் கர்த்தர் சீஷர்களை துரிதப்படுத்தினார்? அசைன்மெண்ட் will change. திட்டங்கள் மாறும். 3 வார்த்தைகளை மறுபடியும் உரக்க சொல்றேன். திட்டங்கள் நிறைவேறிவிட்டது, அல்லது திட்டங்கள் யாரோ ஒருவர் மூலமாய் நிறைவேறிவிட்டது, அல்லது திட்டங்கள் கைவிடப்பட்டது. ஜெபம் பண்ணுன்னு துரிதப்படுத்தும் போதே ஜெபம் பண்ணிருங்க. தேவை இருக்கும்போது தான் துரிதப்படுத்துவார். காரியங்கள் சமீபமாக இருக்கும்போது தான் துரிதப்படுத்துவார். காரியங்கள் அது தள்ளி போயிட்டுன்னா நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள்னு சொல்லிடுவார். நான் கேட்கிறேன் சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, ஜெபம் பண்ணுன்னு சொல்ற இயேசுவை பார்த்த நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். இனி நீங்கள் போய் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிற இயேசுவையும் நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியுது. ஆண்டவர் சிலரை துரிதப்படுத்தும் போது நீங்க செயல்படுவீங்கன்னா மகிமையான காரியத்தை உங்க மூலமா செய்து முடிப்பா. எல்லா நேரமும் உங்களை துரிதப்படுத்த மாட்டா. துரிதப்படுத்துற நேரம் அதை பிடிச்சுக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் வாயை தரங்க. ஒருவேளை இது ஒரு பெரிய பிரசங்கமா இல்லைன்னாலும் என்ன தேவையோ அது நமக்கு நேராக கடந்து வருகிறதுன்னு விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து அம்மா கொஞ்சம் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. எல்லா நேரமும் உங்களை கெஞ்ச மாட்டார். எல்லா நேரமும் உங்களை கெஞ்ச மாட்டார். எல்லா நேரமும் உங்களை கெஞ்ச மாட்டார். எல்லா நேரமும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டா. எல்லா நேரமும் எழும்புன்னு சொல்ல மாட்டா. இது சபைக்கு துரிதப்படுத்துகிற வருஷம். இந்த பிரஷரை புரிஞ்சுக்கோங்க. இந்த அழுத்தத்தை நல்ல விதமா எடுத்துக்கோங்க. சும்மா என்ன தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லாதீங்க. இந்த தொந்தரவை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த தொந்தரவை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. உன்னை தொந்தரவு படுத்துறத நிறுத்திட்டார்னா நீ அவுட்னு அர்த்தம். You are out of syllabus அர்த்தம்.
இப்போ எலும்பு எலும்பு எலும்பு, நீ எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லும் போது கஷ்டமா இருந்த சீஷர்களுக்கு இப்ப நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் சொன்ன போது அதை விட மரண பயம் பிடித்தது. இன்றைக்கு ராத்திரி வேளையில் அந்த துரிதப்படுத்துகிற தொந்தரவின் போதே நான் எழும்பி ஜெபிக்க செயல்பட பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க கை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். அந்த தொந்தரவை உணர்றீங்களா? அந்த தொந்தரவை உணர்றீங்களா? 2 செகண்ட் கை தட்டுங்க, தப்பு இல்ல. அந்த அசைன்மெண்ட் இந்த சபை மூலமா என்னென்ன திட்டத்தை தொடங்கினாரோ அது இந்த சபை மூலமாய் நிறைவேறட்டும். உங்க மூலமாய் தொடங்கின தரிசனங்கள் உங்கள் மூலமாகவே நிறைவேறட்டும். எந்த விஷயத்தை உங்ககிட்ட செய்ய சொன்னாரோ அதை உங்க மூலமாகவே அக்கம்ப்ளிஷ் பண்ணட்டும். இப்ப கவனிங்க, யாருடைய சப்போர்ட் மூலமா அந்த கெத்செமனேயினுடைய நாட்களை நிறைவேற்ற விரும்பினார் தெரியுமா? நானே சொல்கிறேன், சீஷர்கள் மூலமா. ஆனா அவங்க ஒத்துழைக்காததுனால God sent an angel. நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா heaven will come. உங்களுக்கு அதுல பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. உற்சாகப்படுங்கம்மா. யார் செய்திருக்கணும் தெரியுமா அந்த அசைன்மென்ட்? இந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு இவங்க ஜெபம் பண்ணி அவர் பலன் அடையணும்னு பிதா நினைச்சார். ஆனா they are not willingly. அவங்க அந்த அசைன்மென்ட் செய்யறதுக்கு துரிதப்படுத்தினாலும் they are not ready. அதனால லூக்கா 22:43 சொல்கிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நான் சொல்றேன், உங்களை ஏன் நித்திர பண்ண சொல்றாருன்னா assignment was given to somebody else. போர் அடிக்குது இல்லம்மா? வெரி குட். போர் அடிக்கும். இது சரியான frequency லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா you will cry. You will cry. என்ன எழுப்பிட்டு இருந்தீங்களே, இப்ப என்ன தூங்க சொல்றீங்கன்னா அசைன்மெண்ட் போயிடுச்சு வேற ஒருத்தன்ட்ட. சும்மா இல்லை. நான் அன்னைக்கு ஜெபிக்கும் போது ஒரு வேர்டு சொன்னார், see God in a man of God. தேவனை தேவ மனிதனுக்குள்ளிருந்து பாருங்கள். நான் பைத்தியம் கிடையாது. I am not fool. See God in a man of God. சாமுவேலுக்குள்ள இருக்கிற தேவனை பார்க்கணும். சவுல் என்ன நினைச்சான்னா, சாமுவேல் பைத்தியக்காரன், அவன் சும்மா பின்னாடி வர்றான், காணிக்க வாங்க வர்றான், சர்ச்சுக்கு ஆள் பிடிக்க வர்றான். நோ, see God in me. நான் கொடுக்கல உனக்கு பிரஷர், கர்த்தர் கொடுக்கிறாரு. உன் பாஸ்டர் கொடுக்கல பிரஷர், கர்த்தர் கொடுக்கிறாரு. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்யணும் பாஸ்டர் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. ஜெப கூட்டத்தை நடத்தணும் பாஸ்டர் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. See God in a man of God. See God in a man of God. பலிபீடத்திலிருந்து வருகிற எங்க தேவ மனிதனை தேவனாக்காதீங்க, ஆனா தேவ மனிதன் மூலமாய் தேவனை பாருங்கள். அவன் என்ன நினைச்சான்? சாமுவேலுக்கு ஆள் இல்லை, சாமுவேலுக்கு ஆள் இல்லை. அவனுக்கு யாரையாவது அபிஷேகம் பண்ணணும், அவனுக்கு சபையை குரோ பண்ணணும், அவனுக்கு ஏதாவது ஊழியம் செய்யணும். அவங்க கைக்கூலியா நம்ம வைக்கிறாங்க. நோ, தேவ மனுஷனுக்குள் இருந்து தேவனுடைய துரிதப்படுத்துகிற வல்லமையை பாருங்க. ரொம்ப நாள் சாமுவேல் பின்னாடி அலைஞ்சார். ஆனா சாமுவேல் எப்ப ஸ்டாப் ஆனாரோ அதோட சவுலுடைய அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நீங்க ஸ்பீட் பண்ணல அப்படின்னா உங்க மூலமா செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் தூதன் மூலமா கூட செய்து முடிப்பார். The credit goes to somebody else. அதுக்கு முன்னாடி நான் துரிதப்படணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா நம்ம முடிக்க போறோம் அந்த செஷனை. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? இல்லப்பா சொல்லுங்க. கதறி ஜெபிச்சிட வேண்டாமா? கதறி ஜெபிச்சிட வேண்டாமா? See God in a man of God. இப்ப கூட நான் சொல்றேன் சிஸ்டர், கண்ணை மூடி கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கீஸ் கொடுங்க ப்ளீஸ். இப்ப கூட நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்ப கூட நான் உங்களை துரிதப்படுத்தல. இந்த செஷனுடைய ஒரே ஒரு நோக்கம்,
ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன அவசரப்படாதீங்க, கண்ணை மூடுங்க. அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஒரு பிரசங்கம் பண்றது ஈஸி. பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து, உங்க சத்தம் வரட்டும். கிரீடங்கள் கழற்றி சாஷ்டாங்கமாய் பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே, என் இயேசுவே, கிரீடங்கள் கழற்றி எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருங்கப்பா, எங்களை துரிதப்படுத்திட்டே இருங்கப்பா. நான் தூங்கி கொண்டிருந்தாலும் என்ன தொந்தரவு பண்ணுங்கப்பா, எங்க சபையை தொந்தரவு படுத்திட்டே இருங்கப்பா. நீ போய் நித்திரை பண்ணி இளைப்பாருன்னு சொல்லிடாதீங்க. ஒரு டீப் ஸ்லீப் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கொஞ்சம் ஜெபிங்க பார்க்கலாம், 2 வார்த்தை ஜெபிங்க பார்க்கலாம். எங்களுக்கு டீப் ஸ்லீப் வேண்டாம்ப்பா. எங்க அசைன்மென்ட் அவருக்கு தெரியுங்க, அவரால் முடிக்க தெரியும். யாரோ ஒருவர் மூலமா முடிக்க தெரியும், அல்லது இந்த அசைன்மென்ட்டை டிராப் பண்ண தெரியும். But he is compelling you. கர்த்தர் இந்த சபையை பார்ட்டேக் பண்ண விரும்புறாரு, உன் குடும்பத்தை பார்ட்டேக் பண்ண விரும்புறாரு. வேடிக்கை பார்க்காதீங்க ஐயா, உங்க கை இதுல வரணும்னு விரும்புறாரு. மாறுறதுக்கு முன்னாடி துரிதப்படுங்க, மனம் மாறுவதற்கு முன்னாடி துரிதப்படுங்க. எங்களை தூங்க விட்டுறாதீங்கப்பா. சீக்கிரம் ஜெபிங்க. ஒரு கம்பலிங் பவர் இறங்கி வர்றதை நான் பார்க்கிறேன். ஒரு கம்பலிங் பவர் இறங்கி வருது. ஒரு கம்பலிங் பவர், ஒரு கம்பலிங் பவர். அனாகாசோ கம்பலிங் பவர். உன்னை கட்டாயப்படுத்துகிற வல்லமை, உன்னை வருந்தி ஜெபிக்க வைக்கிற வல்லமை, உங்களை மீறி உங்களை போராட வைக்கிற வல்லமை, யோர்தானை கடந்து போய் சால்வையை பெற வைக்கிற அபிஷேகம். ஃபயர் பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. ஒரு கம்பலிங் பவர். நல்ல நிமிர்ந்து ஆராதிங்க, நிமிர்ந்து ஆராதிங்க. கம்பலிங் பவர், கம்பலிங் பவர், துரிதப்படுத்துகிற அபிஷேகம். இவ்வளவு போதாது, இவ்வளவு போதாது. லிஹபா ஷகா பராதா லே பருஷலஹசிஸ் லசி பருஷலபா. இருக்கிற இடத்துல அது இறங்கி வருது. இருக்கிற இடத்துல மற்றவங்களை அனுப்பிவிட்டு ஒன்ன மட்டும் துரிதப்படுத்துறா, ஒன்ன மட்டும் துரிதப்படுத்துறா, ஒன்ன மட்டும், ஒன்ன மட்டும், ஒன்ன மட்டும். மற்றவங்களை அனுப்பி விட்டுட்டு உங்களை மட்டும் துரிதப்படுத்துறா, உங்களை மட்டும் துரிதப்படுத்துறா, உங்களை மட்டும் துரிதப்படுத்துறா, உங்களை மட்டும் துரிதப்படுத்துறா. யார் ஜெயிச்சாங்களோ ஜெயிக்கலையோ, நீ ஜெயிக்கணும், நீ சாதிக்கணும், நீ சாதிக்கணும். இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான கிருபை, அக்கினி. Move, Holy Spirit, move. லஹிஸ் பஹூஷ லஹசிஸ். 2 செகண்ட் கை தட்டுங்க. சீக்கிரம் சீக்கிரம், அவ்வளவுதான். எல்லாரையும் அனுப்பி விடுற மாதிரி உங்களை அனுப்பி விட மாட்டார். உன்னை துரிதப்படுத்துகிறார். I speak to your soul. உன் ஆவி மனிதனை துரிதப்படுத்துகிறார், உன் ஆத்ம மனிதனை துரிதப்படுத்துகிறார். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கணும், ஜெபிக்கணுங்கிற துரிதம். ஓராபா சாதனாதனா. ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்.
நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நீ கேட்டு பெற்றுக்கொள் எலிசாவே. பாஸ்டர், ஆண்டவர் கேட்க சொல்றார் சபையே. நீ கேளு சபையே, நீ கேளு. மனசு விட்டு ஜெபிக்க ஆள் இல்லையா? மனசு விட்டு ஜெபிக்க ஆள் இல்லையா? எல்லாம் சிஸ்டமேட்டிக் ஆயிட்டு இல்ல? எல்லாம் கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து. நீங்க பாட வேண்டாம், நீங்க ஜெபிங்க. மற்றவங்க ஜெபிங்க, பேக்ரவுண்ட்ல பாடினாலும் நீங்க ஜெபிங்க. ஏன் என்ன அவசரப்படுத்துறீங்க? ஏன் என்ன மட்டும் ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க? என்ன மட்டும் ஏன் பரிசுத்தமா வாழ சொல்றீங்க? என்ன மட்டும் சின்ன சின்ன தப்புல ஏன் கண்டித்து உணர்த்துறீங்க? ஏன்னா ஓன் தலைவன் அவர் உன் எஜமானன். He is your Lord. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன். ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே. எத்தனை பேர் உணர்றீங்க? அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் சீஷர்களை துரிதப்படுத்தினார். முதல் நாள் கூட்டத்தில் இட் இஸ் a personal invitation. தனிப்பட்ட அழைப்பாக தேவன் கொடுக்கிறார். ஏன் துரிதப்படுத்துகிறார்? யாத்ராகமம் 16:21 we will close, முடிக்க போறோம். யாத்ராகமம் 16:21. யாத்ராகமம் அதை விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். 21 அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். அப்போ மன்னாவுக்கு உருகக்கூடிய தன்மை இருக்கிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன், சத்துருடைய காரியத்திற்கு மட்டும் எக்ஸ்பைரி வைக்கல, தேவன் தன்னுடைய விஷயத்துக்கும் எக்ஸ்பைரி வைத்திருக்கிறார். இட்ஸ் a பேட்டர்ன். சாப்பிடக்கூடிய ஒரு மன்னாவுக்கே உருகக்கூடிய தன்மை வைப்பாரானால் வாக்குத்தத்தத்திற்கும் உண்டு. இப்போ 30 லட்சம் ஜனங்களும் ஒரே நேரத்தில் வந்து மன்னா எடுக்க வந்திருக்க மாட்டாங்க. இத்தனை பேரும் நம்ம ஒரே நேரத்துக்கு சர்வீஸ்க்கு வரலையே. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் மீட்டிங் போனோன்னு சொல்லுவோம், ஆனால் வித்தியாசமான மணி நேரத்தில் வந்தோமா இல்லையா? அதே மாதிரி தான் 30 லட்சம் ஜனங்களும் ஒரே நேரத்தில் மன்னா எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரே நேரத்தில் மன்னா எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மன்னா எப்போ விழுந்துச்சுன்னு பைபிளில் போடலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் விழுந்தது அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. ஆனால் நிச்சயமாய் அதிகாலமே அது விழுந்தது என்பது உறுதி. அதிகாலை என்பது from the 12 itself, it's early morning. 12 இருந்து அதிகாலை தான் முடிக்க போறோம். சிலருக்கு இப்போ எனக்கெல்லாம் 7 மணி தான் அதிகாலை ஏன் ஸ்டாண்டர்ட் டைமில். சிலருக்கு 10 மணி அதிகாலையெல்லாம் இருக்குது. சரி, லேட்டாக புரியட்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஏர்லி மார்னிங் வில் டிஃபர்ஸ்.
அது ஏதோ இந்த ப்ரேயர் வச்சதுலேருந்து சிலர் 5 மணிக்கு எழும்புறாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை. இந்த பதிவெல்லாம் பண்ணணும் பாருங்க. முறைச்சா பார்க்குறீங்க, இல்லை முறைச்சி பார்த்தா எக்ஸ்ட்ரா பேசணும், அதான் கேட்டேன். சிலருக்கு அந்த அந்த நான் 7 மணிக்கு தான் எழும்புவேன். திருவண்ணாமலைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த போது சாயங்காலம் தான் எனக்கு டேட் வாங்கினாங்க. திடீர்னு சொன்னாங்க காலையில் 5 மணிக்கு ஒரு ஆன்லைன் ப்ரேயர் இருக்கா, இல்லை பேசுவீங்களான்னு கேட்டார் பிரதர் விஜய். அவர் சொன்னதுனால 5 மணிக்கு எழும்புனேன், இல்லைன்னா 7 மணிக்கு தான் எழும்பியிருப்பேன். இப்போ உங்களை சொன்னால் தானே மூக்குக்கு மேலே கோவம் வரும். அப்போ ஏர்லி மார்னிங் will differ from people to people. ஜனங்களுக்கு ஜனம் அதிகாலை நேரம் மாறுகிறது. நைட் டியூட்டின்னா சிலருக்கு சொல்ல வேண்டாம், காலையில சூரியனே பார்க்க மாட்டாங்க அவங்க. அப்போ எல்லாரும் வித்தியாசமான சமயத்துல தான் மன்னா எடுத்திருந்திருப்பாங்க. ஆமா தானா? ஆனா எடுத்த அத்தனை பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மன்னா எடுத்தோன்னு தான் சொன்னாங்க. ஒருத்தன் 10 மணிக்கு வந்து மன்னா எடுத்துட்டு சொல்லியிருப்பான், எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை பார்த்தீங்களா, எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா. 12 மணிக்கு ஒருத்தன் வந்து மன்னா எடுத்துட்டு சொல்லியிருப்பான், எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை பார்த்தீங்களா. அவனுக்கு கிடைச்சது கூட எனக்கு கிடைக்கல. இப்ப பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார், நான் எல்லாருக்கும் ஒரே அளவுல தான் அளக்கிறேன். ஆனா வித்தியாசமான நேரத்தில் வர்றதுனால அது உருகி போகிறது. நான் இப்போ இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க கால தாமதமாய் வந்து எடுக்கிறதினால் தான் அந்த மன்னா வேறு விதமாய் காட்சி அளிக்கிறது, அந்த வாழ்க்கை வித்தியாசமாய் காட்சி அளிக்கிறது. ஆனால் தேவன் அப்படி உங்களை சிருஷ்டிக்கவில்லை. தேவன் நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கிறார் சொல்லட்டா, தேவன் மனிதனை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட உங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு ஊழியம் இன்கம்ப்ளீட் இருக்க வாய்ப்பில்லை, ஒரு லைஃப் இன்கம்ப்ளீட் இருக்க வாய்ப்பில்லை. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. God will never ever plan your life as an incomplete one. கொஞ்சம் என் முகத்தை பாருங்களேன், ஏமா கொஞ்சம் என்ன கவனிங்க. எப்பவோ ஒரு சமயம் வந்து மன்னாவை எடுத்துட்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வா? எம்மா இங்க கவனிங்கம்மா, என்ன கவனிங்க. பார்க்க கூடாத மாதிரியா இருக்கேன், பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே, வாழ்த்துக்கள். இனி நான் உங்களை பார்க்க மாட்டேன். அப்படி சொன்னா நல்லா இருக்குல்ல, கஷ்டமா இருக்குல்ல. சும்மாவாது நடிக்கவாது செய்யுங்க. அப்படி சொன்னா நல்லா இருக்கா? வித்தியாசமான நேரத்தில் வந்து மன்னா எடுத்துட்டு என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு சொன்னா who is responsible? முன்னாடி எல்லாம் எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. கிரிக்கெட் விளையாடவும் ஆசை, சேமியா ஐஸ் குடிக்கவும் ஆசை. சில்வர் கப்பில் வாங்கி அந்த சேமியா ஐஸை போட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி ஜன்னலில் வச்சுட்டு போவேன். நான் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்து குடிப்பேன், யாரும் தொட்டக்கூடாது. வந்தா ஒரு கப்பில் ஆரஞ்சு கலர் தண்ணியில் ஒரு குச்சி மிதக்கும். இப்படி நான் சொல்லுவேன், யாரோ என் ஐஸை குடிச்சிட்டு குச்சியை போட்டு வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, லூசு பயல் அது உருகி போச்சு. பெட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஷேப்பு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். பெட்டியிலிருந்து வெளியே வந்துட்டுன்னா இட் வில் ஸ்டார்ட் மெல்டட். பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது அந்த சைஸில் இருக்கும். அது கீழே கட்டவிழ்க்கப்பட்டுட்டுன்னா அது உருக தொடங்கிடும். எவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கொள்றோமோ அவ்வளவு முழுமையை அனுபவிக்க முடியும். நான் கேட்கிறேன் உருகின இந்த மன்னாவுக்கு இந்த ஊழியம் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துமானா? கம்ப்ளீட் சைஸ் எல்லாம் எடுத்தா இது இல்ல மினிஸ்ட்ரி, இது இல்ல ஊழியம், இது இல்ல சர்ச்சினுடைய லெவல். புரிய மாட்டேங்குது இல்ல? இது உருகின வாழ்க்கை சிஸ்டர். இந்த சாட்சி எல்லாம் உருகினது. இப்ப நான் கேட்கிறேன், உருகினதே இவ்வளவு பெரிய தாக்கத்தை, இவ்வளவு பெரிய ருசியை கொடுக்குமானா? அந்த முழுமையை பெற்றுக்கொண்டா நீ உலகத்தை அசைப்ப. கை தட்டுங்க, you will shake. இந்த ஊழியம் குளோபலா மாறும் ஆவியானவர் சொல்றார். It is going to be global. வேடிக்கை பார்க்காதீங்க, கை தட்டுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. இது இல்ல சிஸ்டர், இது உருகினது. கம்ப்ளீட் ஒன்று வேற, இது இல்ல சைஸ். உங்க ஊழியத்தினுடைய சைஸ் இது இல்ல, உங்க வாழ்க்கையினுடைய சைஸ் இது இல்ல.
இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. என் வாழ்க்கை இதுதான் கேட்டீங்கல்ல, இது இல்ல. உன் வாழ்க்கை இது இல்ல, உங்க வாழ்க்கை இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. இதுவா என் குடும்பம் கேட்டீங்கல்ல, இதுவா என் வாழ்க்கை, இது இல்ல. உருகாத வாழ்க்கை, கம்ப்ளீட் கம்ப்ளீட். கை தட்டுறவங்க நல்ல தட்டுங்க. இது இல்ல. This is not your life. This is not your life. ஏலா ஹசிகாட்டா கேட்டல்ல, இது உருகினது. ஹுசகா பராகாட்டூஸ், இது உருகினது, இது உருகினது, இது உருகினது. கம்ப்ளீட் வச்சிருக்கிறேன். கம்ப்ளீட், இது உருகினது. 2 செகண்ட் கை தட்டுங்க. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்லன்னு, இது இல்லன்னு யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. துரிதப்பட்டார் அந்த முழுமையை பெற்றுக்கொள்ள போறீங்க. இது இல்ல, இப்ப பார்க்கிற குடும்ப வாழ்க்கை இல்ல, இந்த ஆராதனை அல்ல. ஏய் ஃபயர் ரகதா கதரா. முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல, முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல, இதான் வாழ்க்கை முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல. இல்ல, இது பாதிதான், இது பாதிதான், மீதி இருக்கு, மீதி இருக்கு. இது பாதி, இது பாதி. தங்கச்சி, இப்ப பார்க்கிற வாழ்க்கை பாதி, இப்ப பார்க்கிற குடும்ப பாதி, இப்ப பார்க்கிற அபிஷேகம் பாதி, இப்ப பார்க்கிற வல்லவ பாதி, இப்ப பார்க்கிற ஜனங்கள் பாதி. துரிதப்படு, துரிதப்படு. கையை தட்டும் போதே அந்த அபிஷேகம், துரிதப்படு. ஃபயர் பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. துரிதப்படு, துரிதப்படு. கை தட்டுங்க. அக்கினி துரித. இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இது பாதி. கண்ண மூடு. இது பாதி, இது பாதி. என் வாழ்க்கை இதுதானான்னு கேட்டீங்கல்ல. Is this my ministry? இதுதான் என் ஊழியமா? கடைசி வரைக்கும் இப்படிதான் போடுமா? இதுதான் என் வீடா? இதுதான் என் வாழ்க்கையா? ஆண்டவர் சொல்றார், இது உருகிறது. நேரமா வந்து பாரு, துரிதப்பட்டு பாரு. நான் வச்சிருக்கிற முழுமையை உனக்கு காண்பிப்பேன். இவ்வளவு இவ்வளவு சோம்பல் உள்ளவர்களா ஊழியம் செய்த இப்படி ஒரு மகிமையை பார்த்தா, இன்னும் கொஞ்சம் நேரமா எழும்புனா எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவாரு, இப்ப நான் உனக்கு தந்திருக்கிற வேதத்தின் வெளிச்சம் எல்லாம் உருகினது. சிலருக்கு இருதயம் உருகாதா? ஏதோ ஒரு சமயம் நீ வந்து எடுப்ப, அப்புறம் என்ன குறை சொல்லுவியான்னு கேட்கிறார். இப்போவாது புரியுதா? உன் இஷ்டப்பட்ட சமயத்துக்கு நீ வருவ, அப்புறம் ஆண்டவர் என் வாழ்க்கை இப்படி ஆகிட்டாருன்னா நான் என்ன செய்வேன்? 2 வார்த்தை சொல்லி முடிப்போமா? நிறைய இருக்குங்க. அவருக்கு பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. அவர் பேசுகிற தேவன் தெரியுமா? He is a speaking God. என்னுடைய தாமதமும் வெயிலின் தாக்கமும். ஆமென் சொல்ல சொல்லல. என்னுடைய தாமதமும் வெயிலின் தாக்கம். நான் தாமதிச்சேன், அதனுடைய விளைவு வெயில் அதன் மேல் பட்டு உருகி போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, வெயில் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கலாம்ல. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு லேசினஸ் ஒத்துப்பீங்களா? நான் ஒத்துப்பேன். இவ்வளவு அசதி, இவ்வளவு நிர்விசாரம், இவ்வளவு விழுந்து விழுந்து எழும்பி நாம் பெற்றுக்கொண்ட மன்னாவுக்கு தேனிலிட்ட பணியாரம்னு நாம் பேரிட முடியும்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்ப முழுமையை பார்த்திருந்தேன்னா பார்க்கல. இன்னும் உங்க வாழ்க்கையினுடைய முழுமை இன்னும் பார்க்கல. பார்த்துட்டீங்கன்னா இப்படி இருக்க மாட்டோம். அதனால தான் மோசேட்ட சொல்றார், நீயாவது அதிகாலை எழும்பி மேல வாய, உருகாததை தர்றேன். அதனாலதான் இன்ன வரைக்கும் அந்த 10 கற்பனை உருகல்ல. இட்ஸ் நாட் மெல்ட் டவுன். நான் இப்ப நான் சொல்ல போறேன், நீங்க எந்த வாழ்க்கையை பார்த்து அழுகிறீங்களோ அது உங்க வாழ்க்கை இல்லை. தட் இஸ் a melted one.
எந்த குடும்பத்தை பார்த்துட்டு இதுதான் என் குடும்பமான்னு கேட்டீங்கல்ல, அது உன் குடும்பம் இல்லை, அது உருகினது. ஆனால் என் ஆண்டவர் யார் தெரியுமா? என்ன சொல்லி அனுப்புறேன், ஐ எம் a God of chances. நான் வாய்ப்புகளின் தேவன். நாளைக்கு மண்ணா அவ்வளோ, நாளைக்கு நீ நேரமா வந்தோம்னா முழுவதும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு மட்டும்தான் மன்னா, இன்னைக்கு என்ன எடுத்தியோ அதுதான் உன் சைஸ்ன்னு சொல்லி இருந்தா நம்ம யாருக்கும் வாய்ப்பு இல்லை பாஸ்டர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சீசன் தர்றேன், ஒரு காலாவதி வச்சிருக்கிறேன். நீ இன்னைக்கு கோட்டை விட்டு இருக்கலாம், ஆனா நாளைக்கு தீவிரமாவா, நாளைக்கு மன்னா விழும். ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு முன்னாடி மன்னா விழும். மன்னா நிற்பதற்கு முன்பதாக நீ துரிதப்படு. நான் சொல்றேன், உன் கண் காணவில்லை, உன் காது கேட்கவில்லை, உன் இருதயத்தில் தோன்றவில்லை. கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை வெளியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கை தட்டி. டிராபிக் ஜாம் ஆகும், டிராபிக் ஜாம் ஆகும், போலீஸ் நிறுத்த போறாங்க. This is not the size of your ministry. கைகளை தட்டுங்க. இது இல்ல உன் குடும்பம், இது இல்ல. கை தட்டுங்க, கை தட்டுங்க. இது இல்ல, இது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுங்க தங்கச்சி. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. உன் லைஃப் ஃபயர். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இது இல்ல, கேட்டீங்கல்ல. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. என் வாழ்க்கை இது இல்ல. ஏய் ஏய் சபாரா கட்டா. இது இல்ல, இது இல்ல. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. சிலர் மேல அபிஷேகம். There is a hope, there is a hope. முழுமை, முழுமை, முழுமை பெற்றுக்கொள்ள போறீங்க, முழுமையை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதன் ஆழம் அகலம் நீளம் உனக்கு தெரியாது. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. ஓ சகதா லகாயா. இது உருகினது. எத்தனை பேர் தீவிரப்பட போறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் துரிதப்படுத்தும் போது வேகப்பட போறீங்க? அத்தனை பேர் கம்ப்ளீட்னஸ் பார்க்க போறீங்க, முழுமையை பார்க்க போறீங்க. ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு செவிகளும் கேட்கவில்லை. அபிஷேகம், அபிஷேகம். இன்னும் 2 செகண்ட், இன்னும் 2 செகண்ட். If you feel the true anointing, கை தட்டுங்க. இது இல்ல, இது இல்ல. அப்பா ரகுஷ் மஹா ரபாபாயா. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். கட்டவிழ்க்கப்படுது, கட்டவிழ்க்கப்படுது. எஸ் எஸ். பா பா. ஃபயர், 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 ஃபயர். நெருப்பு பிடிக்குது, நெருப்பு பிடிக்குது, நெருப்பு பிடிக்குது, நெருப்பு பிடிக்குது. பின்னாடி நெருப்பு பிடிக்குது, நெருப்பு பிடிக்குது, நெருப்பு பிடிக்குது. கை தட்டுங்க. லகுபரகதா லிகபரகதுஸ் மசிகபரதா. Thank you Lord Jesus. Thank you, 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 thank you. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. இன்னும் தாமதம் வேண்டாம், இன்னும் தாமதம் வேண்டாம். மைக் சத்தத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்களா ஜெபிங்க, நீங்களா ஜெபிங்க. முடிக்க போறோம், முடிக்க போறோம், முடிக்க போறோம், முடிக்க போறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுல தாமதம், மனம் திரும்புதல தாமதம், ஊழியத்துக்கு வர்றதில்ல. கண்ண மூடி கைகளை உயர்த்தி மனசார ஜெபிங்க. எல்லாத்துக்கும் காலாவதி இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஜனங்களை அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை துரிதப்படுத்தினார். இப்ப யார அனுப்பி விடுறாரு? யார துரிதப்படுத்துறாரு? எத்தனை சீஷர்கள் இங்க இருக்கீங்க?
நான் தான் பான்னு சொல்ல வாய் வரலையா? ப்ளீஸ் பேசுங்க. பேசுங்க, வாய் தரங்க. ப்ளீஸ் பேசுங்க, ப்ளீஸ் பேசுங்க. எனக்கு தெரியுது. ப்ளீஸ் வாய் தரங்க. நாளைக்கு இதை நான் இன்னைக்கு உள்ளது இன்னைக்கு முடிச்சிருவோம். ப்ளீஸ் கை உயர்த்திருங்க. கேட்டீங்கல்லம்மா, இதுதான் என் வாழ்க்கையான்னு கேட்டீங்கல்ல, இதுதான் என் ஊழியமா, இதுதான் லைஃபான்னு கேட்டீங்கல்ல. ஆண்டவர் கேட்கிறார், நீ இவ்வளவு தாமதமா வந்துட்டு இதுதான் என் வாழ்க்கையான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யூதாவே, உனக்கு நான் என்ன சொல்லுவேன்? எப்பிராயுமே, நான் உனக்கு என்ன செய்வேன்? ஜெபிக்க ஆள் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை தான். ஆனா நிறைய தாமதத்தினாலதான் நம்ம வாழ்க்கை உருகி போய் ஏதோ ஒன்ன பார்த்துட்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா நான் பிரசங்கிக்கிற இயேசு வாய்ப்புகளின் தேவன். ஆனா அந்த வாய்ப்பு கடைசி வரைக்கும் இருக்காது. ஒரு நாள் அவர்கள் மன்னாவை தேடி போனார்கள், தேடியும் காணவில்லை. இன்னைக்கு கோட்டை விட்டுட்டேன், இனி இருக்கிற நாட்களாவது தீவிரப்படுவேன். ஆண்டவர் என்ன துரிதப்படுத்துகிறார், என்னை அனுப்பிவிடல, என்ன துரிதப்படுத்துறாருன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. எல்லாருக்கும் இல்லை, இது எலிசாவுக்கு மட்டும். எல்லாருக்கும் இல்லை, இது எலிசாவுக்கு மட்டும். ஏன்னா உன் தலைவன், உன் எஜமானன். அதனால நீ தோற்றா தேவன் தோற்பார், நீ தோற்றா ஜெபம் தோற்கும், வேதம் தோற்கும். எனக்கு இந்த செய்தியினுடைய சரியான கருத்து புரிஞ்சுட்டேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கருத்தை உயர்த்தி 2 வார்த்தை நீங்க ஆண்டவரோடு ஜெபிங்க. நான் ஜெயிச்சா ஜெபம் ஜெயிக்கும், வேதம் ஜெயிக்கும். என் தோல்விக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கு என்கிற உணர்வை இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி சொல்றார், சிலரை நான் ஜெயிக்க வைப்பேன், ஜெயிக்க வச்சு நான் அவர்கள் நடுவில் ஜெயிப்பேன். அவர்களை ஜெயிச்ச வச்சு சுவிசேஷம் ஜெயிக்கும், வேதம் ஜெயிக்கும், அபிஷேகம் ஜெயிக்கும். கை தட்டி வாய் திறந்து இனி நம் நிமித்தம் இயேசு தலை உயரணும். உங்க குடும்பத்தில் ஜெபத்தின் தலை உயரணும், வேத வாசிப்பின் தலை உயரணும். கை கொண்டு வந்தவங்க கை தட்டி தீவிரப்படுவீர்களானால் அந்த முழுமையை பெற்றுக் கொள்ள போறீங்க. அந்த முழுமை, அந்த கம்ப்ளீட், இதுவரைக்கும் பார்க்காத ஒன்று. இது இல்ல, இது இல்ல, நம்புங்க நம்புங்க நம்புங்க. இது இல்ல, கை தட்டி இது இல்ல. சிபாரு சலகதாரஸ். மாறுறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை சொல்லுங்க. மாறுவதற்கு முன்பதாக, உருகுவதற்கு முன்பதாக கர்த்தர் என்னை துரிதப்படுத்துகிறார். அந்த துரிதத்தோடு நானும் சேர்ந்து கொள்ளுவேன். வெயிலின் தாக்கம் வருவதற்கு முன்பதாக என் முழுமையை நான் பெற்றுக் கொள்ளுவேன். ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உருகினதே இவ்வளவு ருசியானால், உருகின மன்னாவே இவ்வளவு சாட்சியானால், உருகாததை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துகிறார். ஜனங்களை அனுப்பிவிடுகிறார், சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். அந்த துரிதப்படுத்துகிற ஆவியை இந்த முதல் கூட்டத்தில் கர்த்தர் நமக்கு தந்ததற்காய் எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ